இன்றைய முக்கிய செய்திகள். நீட் தேர்வில் மிக சிறிய தவறு நடந்திருந்தாலும் கடும் நடவடிக்கை, மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு. வெறுப்பை விதைத்த மோடி ஆட்சியை தக்க வைக்க போராட்டம், சிறிய பிரச்சனை ஏற்பட்டாலும் பாஜக கூட்டணி உடையும் என ராகுல் காந்தி கருத்து. ஆம்னி பேருந்துகளின் வெளிமாநில பதிவெண்ணை மாற்ற காலக்கெடு முடிந்தது, விதிகளை மீறி இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் என அரசு எச்சரிக்கை. தமிழகத்தில் மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. கோவை, தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 22ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. வணக்கம். நீட் தேர்வில் மிக சிறிய அளவிலான தவறு நடந்திருந்தால் கூட கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்காக நடத்தப்படும் நீட் எனப்படும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது. தேசிய தேர்வு முகமை நடத்திய இந்த தேர்வு முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான ஜூன் 4ஆம் தேதி வெளியானது. இதில் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கியதில் மோசடி என பல்வேறு குளறுபடிகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அவற்றை தேசிய தேர்வு முகமை மறுத்த நிலையில் நாடு முழுவதும் மாணவர் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. மேலும் நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யுமாறும் புதிதாக தேர்வு நடத்துமாறும் உச்ச நீதிமன்றத்தில் ஏராளமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் கடந்த வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தபோது 1563 பேருக்கு வழங்கப்பட்டுள்ள கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு இம்மாதம் 23ஆம் தேதி மறு தேர்வு நடத்தப்படும் என்றும் உச்ச நீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு எஸ்விஎன் பாட்டி ஆகியோர் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமைக்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். நீட் தேர்வில் தவறு இருந்தால் மத்திய அரசும் தேசிய தேர்வுகள் முகமையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறினர். நீட் தேர்வு விவகாரத்தில் யாராவது 0.001% அலட்சியமாக இருந்திருந்தால் கூட அதில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மோசடி செய்து மருத்துவர் ஆகும் ஒருவர் சமூகத்தில் என்ன மாதிரியான தீங்கை ஏற்படுத்துவார் என்று வினவிய அவர்கள் ஒட்டுமொத்த அமைப்புக்கும் தனிநபர் ஆபத்தானவராக மாறும் சூழலை யோசித்து பார்க்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினர். கடினமான நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் உழைப்பை புறந்தள்ள முடியாது என்று கூறிய நீதிபதிகள் நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவு குறித்து 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கும் தேசிய தேர்வு முகமைக்கும் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சிறிய பிரச்சனை ஏற்பட்டாலும் அரசு கவிழ்ந்துவிடும் என்றும் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட அவர் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் 3,64,000 வாக்குகள் வித்தியாசத்திலும், உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் 3,90,000 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றார். வயநாடு தொகுதி எம்பி பதவியை நேற்று திரு ராகுல் காந்தி ராஜினாமா செய்த நிலையில் அந்த தொகுதியில் அவரது சகோதரி திருமதி பிரியங்கா போட்டியிடுகிறார். இந்நிலையில் ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு திரு ராகுல் காந்தி அளித்துள்ள பேட்டியில் வெறுப்பையும் கோபத்தையும் பரப்பினால் அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் என்றும் அதனால்தான் பிரதமர் திரு மோடியை மக்கள் புறக்கணித்து விட்டதாகவும் கூறியுள்ளார். முந்தைய 2 மக்களவை தேர்தல்களிலும் திரு மோடிக்கு எது கை கொடுத்ததோ இந்த தேர்தலில் அது செல்லுபடியாகவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். திரு மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக ஆட்சி அமைத்தாலும் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சியை தக்க வைக்க அக்கட்சி போராடும் நிலையில் உள்ளதாக திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி உடையும் நிலையில் உள்ளதாகவும் சிறிய பிரச்சனை ஏற்பட்டாலும் அரசு கவிழ்ந்துவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் பதவியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என பாஜக கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதாதளமும் வலியுறுத்தி வரும் நிலையில் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ள கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் விதிகளை மீறி வெளி மாநில பதிவு எண் கொண்ட பேருந்துகளை இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழ்நாடு பதிவெண் கொண்டதாக மாற்ற 6 மாதத்துக்கு முன்பாகவே அரசு அவகாசம் வழங்கி இருந்தது. 3 முறை அவகாசம் வழங்கியும் இதுவரை சுமார் 800 பேருந்துகள் தமிழக பதிவெண்ணாக மாற்றாமல் வெளி மாநில பதிவெண்ணுடனேயே இயக்கப்பட்டு வருவதால் அரசுக்கு ஆண்டுக்கு 34 கோடியே 56 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பக்ரீத் பண்டிகையையொட்டி கடந்த 13ஆம் தேதி முதல் இன்று வரை நீட்டிக்கப்பட்ட அவகாசம் முடிந்த நிலையில் வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இன்று முதல் தமிழகத்தில் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு அரசின் அனுமதி இல்லாத ஆம்னி பேருந்துகளில் பயணிகள் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்றும், ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்தால் அதனை உடனே ரத்து செய்யவும் போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்ற ஆம்னி பேருந்துகள் தொடர்ந்து இயங்க எந்த தடையும் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விதிகளுக்கு புறம்பாக இயக்கப்படும் பேருந்துகளை உடனடியாக பறிமுதல் செய்யவும் போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் தமிழ்நாட்டில் இயக்கப்படாது என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எங்கள் செட்லேயே நிறுத்தி அதை பதிவு பண்ணி நீங்கள் போக்குவரத்து ஆணையர் ஒரு பர்மிட் கொடுப்பாரு. அதை கொண்டு போய் கன்சர்ன் ஆர்டி ஆஃபீஸில் கொடுத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் பேருந்தை சரிபார்த்து பதிவு பண்ணி கொடுப்பாரு. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஒரு மாத காலம் ஆயிரும். அந்த ஒரு மாத காலம் ஆகும்போது அந்த பேருந்துகளுக்கு கடன் தவணை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஓட்டுநர் பாதிப்பு இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் அரசு கவனத்தில் கொள்ளணும். வாகன உரிமையாளர்களிடம் கலந்தாலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு எடுக்க உள்ளதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு அன்பழகன் தெரிவித்தார். வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை மறுபதிவு செய்ய சிறப்பு முகாம்கள் நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 22ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. சென்னையில் மயிலாப்பூர், அடையாறு, தேனாம்பேட்டை, திருவல்லிக்கேணி மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அதிகாலையில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டியது. அதிகபட்சமாக சோழிங்கநல்லூரில் 12 சென்டிமீட்டரும், பூவிருந்த வள்ளியில் 11 சென்டிமீட்டரும் மழை பதிவானது. தூத்துக்குடி நகரில் மட்டக்கடை, சிதம்பரம் நகர், பிரையண்ட் நகர், சண்முகபுரம் உள்ளிட்ட இடங்களில் இன்று திடீரென மழை பெய்தது. கொடைக்கானலில் 2 நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. ஏரி சாலை, அண்ணா சாலை, மூஞ்சிக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 21ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 22ஆம் தேதி ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் நாளையும் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஆந்திர கடலோர பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் 22ஆம் தேதி வரை இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 4 பேரை விசைப்படகுடன் இலங்கை கடற்படை சிறைபிடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 2 மாத மீன்பிடி தடைக்காலம் முடிவுக்கு வந்ததை அடுத்து கடந்த 2 நாட்களாக மீனவர்கள் மீண்டும் மீன்பிடிக்க சென்று வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து 240 விசைப்படகுகளில் நேற்று காலை மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். சிராஜ் என்பவருக்கு சொந்தமான படகில் சென்ற பார்த்திபன், முரளி, சாரதி, ராமதாஸ் ஆகிய 4 பேர் நெடுந்தீவு அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டியதாக கூறி அவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்தனர். அந்த 4 பேரையும் விசாரணைக்காக காங்கேசன் துறைக்கு அவர்கள் கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் இருந்தபோதே இலங்கை படை அவர்களை சிறைபிடித்ததாக விசைப்படகு உரிமையாளர்கள் தெரிவித்தனர். நம்ம இலையில மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது இலங்கை அரசு நம்ம நேவி நம்ம போட்டுகளை சிறைப்பிடிச்சிட்டாங்க. எங்கள் போட்டையும் எங்கள் ஆட்களையும் விடுவிச்சு தர முடியும். எங்களோட அந்த படகை 2 மாதத்தில் சரி பார்க்குறதுக்கு குறைஞ்சபட்சம் நாங்கள் 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் 7 லட்சம் நாங்கள் இதுலேயும் எங்கள் நகைகளையும் எங்கள் கடன் ஒன்று வாங்கி தான் இந்த போட்டில் நாங்கள் சரி பார்த்து பழுது பார்த்து நாங்கள் தொழிலுக்கு சென்றோம். தொழில் சென்ற ரெண்டு கடன்லேயே எங்கள் போட்டை இலங்கை அரசாங்கம் சிறைப்பிடிச்சிருச்சு. எங்கள் வாழ்வாதாரமும் எங்களோட பிள்ளைகளோட நிலங்களும் இந்த போட்டை நம்பி தான் எங்களுக்கு இருக்குது. இதை மீட்டு தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் மத்திய அரசு வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். மீன்பிடி தடை காலத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து பழுது பார்த்த படகை இலங்கை கடற்படையினர் பிடித்து வைத்துள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்ட படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க அவர்கள் வலியுறுத்தினர்.
மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படை கைது செய்து அத்துமீறி இருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் திரு அன்புமணி தெரிவித்துள்ளார். வரும் 20ஆம் தேதி இலங்கை செல்லும் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபருடனான சந்திப்பின் போது மீனவர் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண இரு நாட்டு அரசுகள் அமைத்துள்ள கூட்டு பணிக்குழு கூட்டத்தை கூட்டவும், கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை படகுடன் விடுவிக்கவும் வலியுறுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். இனி வருவது செய்தித் துளிகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கீழ்நமண்டி, சிவகங்கை மாவட்டம் கீழடி, கொந்தகை, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை உள்ளிட்ட 8 இடங்களில் அடுத்த கட்ட அகழ்வாய்வு பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கலைஞரின் கைவண்ணத்தில் உருவான ராமானுஜர் என்னும் நூலை அவர் வெளியிட்டார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவரும் ஆந்திர முன்னாள் முதலமைச்சருமான திரு ஜெகன்மோகன் ரெட்டி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக வளர்ந்த நாடுகளைப் போல வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். தேர்தல் முடிவு பற்றி ஜனநாயக முறைப்படி நீதி கிடைத்ததா என்று தெரிய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுத்துள்ள தெலுங்கு தேசம் கட்சி 2019ஆம் ஆண்டு தேர்தலில் 151 தொகுதிகளில் வெற்றி பெற்ற போது இவிஎம் தான் சிறந்தது என திரு ஜெகன்மோகன் பேசிய ஆடியோவை டேக் செய்து விமர்சித்துள்ளது. தமிழ்நாட்டில் மினி பேருந்துகளை மீண்டும் இயக்கும் வகையில் புதிய வழித்தடங்களில் அனுமதி அளிப்பதற்கான ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்ட வரைவு அறிக்கையை அரசு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை 30 நாட்களுக்குள் தெரிவிக்கலாம் என்றும், கருத்து கேட்பு கூட்டம் அடுத்த மாதம் 22ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்துறை செயலாளர் தலைமையில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் நேற்று நடைபெற்ற ரயில் விபத்து மட்டுமின்றி 2017 முதல் 2021ஆம் ஆண்டு வரை பல்வேறு ரயில் விபத்துகளில் 1 லட்சம் பேர் உயிரிழந்ததற்கு யார் பொறுப்பு என்று பிரதமர் திரு மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். 260 பேருக்கு மேல் பலியான பாலாசோர் விபத்துக்கு பிறகும் ரயில் பாதையில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட கவாச் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படாதது ஏன், 10 ஆண்டுகள் ஆகிய 3 லட்சம் பணியிடங்களை நிரப்பாதது ஏன் என்பன உள்ளிட்ட 7 கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளார். பாஜகவுடனான கூட்டணி விவகாரத்தில் ஜெயலலிதா எடுத்த முடிவை மாற்றி அதிமுக தவறு செய்துவிட்டதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாஜக வளரவில்லை என்றும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்றும் கூறினார். பாரதிய ஜனதா ஒன்றும் வளர்ந்தது மாதிரி இல்லை, அது குட்டை தான், அது குட்டை தான், அளவு குட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் யார் தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி பாரதிய ஜனதா வளராது. அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓசூரில் சட்டவிரோதமாக வைத்துள்ள துப்பாக்கிகளை ஒப்படைக்க வலியுறுத்தி வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. துப்பாக்கிகளை ஒப்படைப்பவர்கள் மீது நடவடிக்கை இருக்காது, மின்சார வேலி அமைப்பது குற்றம், விலங்குகளை வேட்டையாடுவதற்கான வெடிபொருட்கள், உபகரணங்களையும் ஒப்படைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. எதேச்சாதிகார ஆட்சி நடத்தி பழக்கப்பட்ட திரு மோடியின் தற்போதைய கூட்டணி ஆட்சி நீண்ட காலம் தாக்குப்பிடிக்காது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு மோடிக்கு கூட்டணி ஆட்சி நடத்தும் பக்குவம் இருக்கிறதா என்பது தெரியவில்லை என்றார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிற போது மோடி அரசாங்கம் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் அவங்க நடத்துகிற பக்குவம் அவங்களுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியும். மோடி குஜராத்திலையும் சரி, டெல்லியிலையும் சரி, பாஜகவையே ஒருங்கிணைச்சு ஆட்சி நடத்துகிற அனுபவம் இல்லாதவர்கள், ஒரு கூட்டு தலைமையாக செயல்படுகிற பண்பாடே இல்லாதவர், எதேச்சதிகார ஆட்சி நடத்திய பழக்கப்பட்டவர் எத்தனை நாளைக்கு கூட்டணி சமையல் நடத்த போறாருன்னு தெரியும். கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து தேவசமுத்திரம், நாராயணன் கொட்டாய் உள்ளிட்ட 6 கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இந்த கிராமங்களை நகராட்சியுடன் இணைத்தால் ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணிகள் உள்ளிட்ட சலுகைகள் கிடைக்காமல் போய்விடும் என மனுவில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்கு என்றும், இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட எதிலும் போட்டியிடப் போவதில்லை என்றும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. காவிரியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி பயிர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வலியுறுத்தி திருவாரூர் அருகே பத்தூர் உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாய நலச்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
திருநெல்வேலியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் மற்றும் அக்கட்சியினர் மீது தாக்குதல் நடத்திய அனைவரையும் கைது செய்ய கோரி கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாதி மறுப்பு திருமணம் செய்த காதலர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறி சில தினங்களுக்கு முன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் மின்துறை தலைமை அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் தங்கள் கழுத்தில் மின்சார ஒயர்களை மாட்டிக் கொண்டதுடன் அலுவலகத்தின் கதவை இழுத்து பூட்டினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 308 புள்ளிகள் அதிகரித்து 77,301 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 92 புள்ளிகள் உயர்ந்து 23,558 புள்ளிகளாக நிறைவடைந்தது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,560 ரூபாயாகவும் ஒரு கிராம் 6,695 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 40 காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் 96 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நீட் தேர்வில் மிகச்சிறிய அளவிலான தவறு நடந்திருந்தால் கூட கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாஜக கூட்டணியில் சிறிய பிரச்சனை ஏற்பட்டாலும் மத்திய அரசு கவிழ்ந்துவிடும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் விதிகளை மீறி வெளிமாநில பதிவு எண் கொண்ட பேருந்துகளை இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.